குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைல் காப்பி ப்ரோக்ராம். அதாவது ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம். ஸோ அந்த ஜாவா ப்ரோக்ராம் உடைய இன்புட் ஒரு ஃபைல். ஸோ அந்த ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ரீட் பண்ணிட்டு அதே கண்டென்ட்டை இன்னொரு ஃபைல்ல காப்பி பண்ணி ஃபைலையும் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஜாவா ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எய்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரைட் ப்ரோக்ராம் டு காப்பி அ ஃபைல் டு அனதர் ஃபைல். ஸோ காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த பேக்கேஜஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஐஓ பேக்கேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க கிளாஸஸையும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றதையும் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 லைன், லாஸ்ட்டு 2 லைன் எக்லிப்ஸில் டிஃபால்ட்டாக டைப் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், கர்லி ஓப்பன் பண்ணியிருக்கேன். தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துருக்கேன். இதில் த்ரோஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். லைன் நம்பர் 6 and 7 பாருங்கள். லைன் நம்பர் 6ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு கிளாஸோடைய நேம். இதில் நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபைலை ஹேண்டில் பண்ணுற ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எஃப்இன் தேவை. எஃப்இன் அப்படின்றது யூசர் டிஃபைன் நேம் தான் எஃப்இன்றது, பட் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த எஃப்இன் இருக்கிற இடத்துல நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் எஃப்இன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூலயமா இந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ பார்த்தீங்க அப்படின்னா மெமரி அலோகேஷன், எஃப்இனுக்கு தேவையான மெமரி அலோகேஷன் அது பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஃபைல் 1.txt அப்படின்றது இதுதான் சோர்ஸ் ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட் தான் நமக்கு வந்து காப்பி ஆகணும். ஸோ அதனால அந்த சோர்ஸ் ஃபைல் நேம் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பாத்தோட சேர்த்தும் கொடுக்கலாம். இன்கேஸ் ரன் ஆகலைன்னா நீங்கள் பாத்தோட சேர்த்து கொடுக்கலாம். ஸோ லைன் நம்பர் 7 பாருங்க, அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ இப்போ இன்புட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணும், அவுட்புட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணும். ஸோ இதில் நான் எஃப் அவுட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றதும் கிளாஸ் தான். ஸோ எஃப் அவுட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எஃப் அவுட் மூலிமா நான் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமில் இருக்கிற கிளாஸஸ் எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மெமரி அலோகேஷனை நியூ பண்ணிடுது. ஸோ நான் காப்பி பண்ணுற அந்த ஃபைலுக்கு நான் நேம் நானே கொடுத்துருக்கேன், ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஃபைல் 1ல வந்து இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ரீட் ஆகிட்டு ஃபைல் 2ல காப்பி ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைலில் ஒரே ஒரு கேரக்டரோ இல்லை ஒரே ஒரு டிஜிட்டோ இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நிறைய கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ரீட் பண்ணுற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0வா இருக்கணும் அப்படின்றத கண்டிஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ வந்து இந்த லூப் டெர்மினேட் ஆகிடும். லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. இது என்னென்னா எஃப் அவுட் டாட் ரைட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து எஃப்இன் டாட் ரீடில் வந்து நெகட்டிவ் வேல்யூ வருதோ அப்போ இந்த லூப் டெர்மினேட் ஆகும். ஸோ எப்போ நெகட்டிவ் வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இஓஎஃப் ரீட் ஆகுதோ. இஓஎஃப் அப்படின்றது எண்ட் ஆஃப் த ஃபைல். இது வந்து ஒரு டீலிமிட்டார், ஃபைலுடைய டீலிமிட்டார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -1. ஸோ எப்போ வந்துட்டு எஃப்இன் வந்து இந்த இஓஎஃப் ரீட் பண்ணுதோ அப்போ வந்து -1 அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ -1 கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் ஃபெயில் ஆகி லூப் டெர்மினேட் ஆகிடும். ஸோ லைன் நம்பர் 10 அண்ட் லைன் நம்பர் 11 பாருங்க, ரெண்டு ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எஃப்இன் எஃப் அவுட். ஸோ ஓப்பன் பண்ண அந்த ரெண்டு ஸ்ட்ரீமையும் நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்கேன், எஃப்இன் டாட் க்ளோஸ், எஃப் அவுட் டாட் க்ளோஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து கண்ட்ரோல் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், ஃபைல் 1, ஃபைல் 2. ஸோ பாருங்கள் இதில் எஃப்இன் கொடுத்துருக்கேன், இதில் எஃப் அவுட் கொடுத்துருக்கேன். நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹாய் அப்படின்ற இந்த கண்டென்ட் வந்து ஃபைல் 1ல இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் 2ல காப்பி பண்ணணும். ஸோ எப்படி வந்து காப்பி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏல என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப்இன் டாட் ரீட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். எஃப்இன் டாட் ரீட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் 2ல ஃபைல் 1ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, HAI. ஸோ ஃபஸ்ட்டு எஃப்இன் அப்படின்றது ஃபைல் பாயிண்டர், ஃபஸ்ட்டு கேரக்டராக தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச் தான் ஃபஸ்ட்டு ரீட் ஆகுது. ஸோ ஹெச் அப்படின்ற இந்த கேரக்டர் வந்து இங்கே வந்து பிளேஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்சோடைய ஆஸ்கி வேல்யூ அந்த இடத்துல பிளேஸ் ஆகும். ஸோ டெஃபினட்டாக 0 கிரேட்டர் தென்னாக இருக்கும். ஸோ கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூ ஆகுது. ஸோ எந்த கேரக்டர் ரீட் ஆச்சோ அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் 2ல வந்துட்டு ரீட் ஆகும். பாருங்க இந்த ஸ்க்ரீனில் பாருங்க, ஹெச் ரைட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ரைட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் பாயிண்டர் வந்து இந்த ஏ இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவும் இன்க்ரீஸ்லாம் பண்ண தேவையில்லை. கம்பைலரே என்ன பண்ணுன்னா ரீட் ஆனதுக்கப்புறம் எஃப்இன்னை வந்துட்டு ஏக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ ஏவை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க ஃபைல் பாயிண்டர்.
ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு இருக்கும். ஸோ ஏவோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 விட கிரேட்டர் தென்னா தான் இருக்கும். ஸோ கண்டிஷன் கண்டிப்பா ட்ரூ. ஸோ ஏ வந்து எஃப் அவுட்ல, அதாவது எஃப் அவுட் யூஸ் பண்ணி ஃபைல் 2ல ரைட் ஆயிடுது பாருங்க. ஏவும் ரைட் ஆயிடுச்சு, ஹெச்சும் ரைட் ஆயிருக்கு, ஏவும் ரைட் ஆயிருக்கு. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்டர் மூவ் ஆயிட்டு ஐல வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐயோட ஆஸ்கி வேல்யூ 0 கிரேட்டர் தென்னா இருக்கும். ஸோ கண்டிஷன் அகைன் ட்ரூ. ஸோ ஐ வந்துட்டு ரைட் ஆகுது. ஸோ பாருங்க ஹெச்ஏஐ வந்து ரைட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல் 1ல ஹைன்னு இருக்கு, அதே கண்டென்ட் ஃபைல் 2ல ரைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இஓஎஃப்னு டிஃபால்ட்டாக எந்த ஃபைலாக இருந்தாலுமே லாஸ்ட்டாக அந்த கண்டென்ட் நீங்கள் வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லையா, சேவ் பண்ணிவிட்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா இஓஎஃப் அப்படின்ற இந்த டீலிமிட்டாரை அட்டாச் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐ ரீட் ஆனதுக்கப்புறம் எஃப்இன் எதை ரீட் பண்ணியிருக்கும்னா இஓஎஃப். இஓஎஃப்க்கு ஈக்குவலண்டான வேல்யூ -1. ஸோ இந்த இடத்துல பாருங்க -1 கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக -1 ஜீரோவோட பிக் நம்பர் கிடையாது. ஸோ கண்டிஷன் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டு லூப் வந்து டெர்மினேட் ஆயிடுது. இந்த இந்த ஃப்ளோலயே பார்த்தீங்கன்னா ஃபைல் 1ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் ரீட் ஆகி ஃபைல் 2ல காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எக்லிப்ஸில் எப்படி அதை ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் ஐகான் இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி ஜாவான்ற ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணணுன்றதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டதுனால நான் டைரெக்டாக இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்க சீன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நியூ ஜாவா கிளாஸ்ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் உங்களுடைய கிளாஸ் நேம் கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமுடைய ஸ்கெல்டன், அந்த ஃபர்ஸ்ட் 4 லைன் லாஸ்ட் 2 லைன் சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்பில்டாக வந்துடும். நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணியே வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஸ்க்ரீன் பாருங்க, நான் ப்ரோக்ராம் ஃபுல்லுமே டைப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாருங்க ரன்னுன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்லிப்ஸில் ரன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து கன்சோல் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல அவுட்புட் வரும். பட் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. எந்த இடத்துல வந்து ஃபைல் 1 நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலயே ஃபைல் 2வும் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ பாருங்க, நான் வந்து ஃபைல் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி டிரைவ்ல காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ டி டிரைவ்ல இருக்கிற அந்த ஃபைல் 1 இந்த இடத்துல ஃபைல் 2 வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதில் நான் வெல்கம்னு கொடுத்து சேவ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் ஃபைல் 2 எனக்கு கிரியேட் ஆகி அந்த வெல்கம் அப்படின்ற கண்டென்ட் ஃபைல் 2லையும் எனக்கு வந்து பேஸ்ட் ஆயிருக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.